ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் குல் பால பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் 2022 நடந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பேப்பரை பற்றி டீப் அனலைசிஸ் பண்ணுவோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்லேயும் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டீப்பாக வந்து அனலைசிஸ் பண்ணி சொல்கிறேன். மேலும் இந்த கொஸ்டின் பேப்பரை நான் இப்போ ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மூலமாக 2024 குரூப் 4க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த ஏரியாவிலலாம் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து நமக்கு தெளிவாக கிடைக்கும். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ உள்ளே போவோம். ஓகே, முதல் கொஸ்டின் வந்து நம்ம சயின்ஸில் இருந்து பார்ப்போம். கொஸ்டினுங்க இல்லாமல் ஒரு இது மாதிரி, ஓகேவா? இப்போ சயின்ஸில் வந்து எத்தனை கொஸ்டின் வந்து 10th வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 10th சயின்ஸு, செகண்ட் கொஸ்டின் 10th சயின்ஸு, லெசனை பார்க்காம அந்த இதை வந்து பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் 10th சயின்ஸு, ஃபோர்த்து கொஸ்டின் 10th சயின்ஸு, ஃபிஃப்த்து 10th சயின்ஸு, சிக்ஸ்த்து 10th சயின்ஸு, 6 கொஸ்டின் 10th சயின்ஸா, இங்கே 8வது கொஸ்டின் 10th சயின்ஸு, 7 கொஸ்டின் 10th சயின்ஸு அண்ட் லாஸ்ட் கொஸ்டினும் 10th சயின்ஸ். அப்போ 10th சயின்ஸ்லேருந்து 8 கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தம் சயின்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10 கொஸ்டினில் 10th சயின்ஸில் இருந்து மட்டுமே எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன புரியணும்? கான்செப்ட் புரியணும். ஓகே, 10th சயின்ஸு ரொம்ப முக்கியம். ஓகேவா? 10th சயின்ஸ்லேருந்து எத்தனை? மொத்தம் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் 8 கொஸ்டின் வந்து 10th சயின்ஸ்லேருந்து கேட்டாங்க. அது எந்தெந்த பாடங்கள் அப்படிங்கிறத லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாடத்துல இருந்து தான் கேட்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இந்த பாடங்களில் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. இது ரிலேட்டடாக இப்போ வந்து இது என்ன பாடம்? நோய்கள் ரிலேட்டடாக வரும்னு நினைக்கிறேன். இந்த பாடங்கள்லாம் இது வந்து கெமிஸ்ட்ரி, இது பயாலஜி அப்படின்ட்டு இந்த பாடத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. ஆனால் இந்த பாடத்தை மட்டும்தான் படிக்கணும் கிடையாது. நம்மளை பொறுத்துக்கு 10th சயின்ஸில் 8 கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத ஞாபகிச்சுக்கோங்க. அப்போ 10th சயின்ஸுக்கு இங்கே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 8th சயின்ஸில் ஒரு கொஸ்டின், 9th சயின்ஸில் ஒரு கொஸ்டின், அவ்வளோதான். 10 கொஸ்டினில் 8th and 9th ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் இதே மாதிரி தான் கேட்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 9th சயின்ஸு ரொம்ப முக்கியம்தான். ஓகேவா? 9th சயின்ஸில் இருந்தும் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் கூடுதலாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 8th சயின்ஸும் ரொம்ப முக்கியமானது தான். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது கொஞ்சம் கூடுதலாக வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இங்கே குறைச்சிட்டு அப்போ 8th 9th சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 10th சயின்ஸு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் 9th சயின்ஸு, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் 8th சயின்ஸு. இதை படித்தா போதும். 6th 7th வந்து அவ்வளோ தேவை கிடையாது. ஓகேவா? அப்படி கேட்டாலும் 6th and 7th சேர்த்து ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதை தாண்டி கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு கொஸ்டினை விட்டுருங்க. அந்த அவ்வளோ பாடத்தை படித்து நம்ம கிடைக்கிறதுக்கு விட்டுறலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? 10th ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஏன்னா 10th கண்டிப்பாக 5-6 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்னு தெரியும் போது 10th படிக்கணும். அடுத்த 9th, அடுத்தது 8th அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கணும். இது வந்து சயின்ஸுக்கு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருந்தேன். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2024 கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 10th பாலிட்டி ஆரம்பிப்போம். 10th பாலிட்டியில் ஒரு கொஸ்டின், இங்கே பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டியில் 2வது கொஸ்டின், 10th பாலிட்டியில் 3வது கொஸ்டின், 10th பாலிட்டியில் 4வது கொஸ்டின், 10th பாலிட்டியில் 5வது கொஸ்டின். ஓகே, அப்போ என்ன தெரியுது? இங்கே 10th பாலிட்டியில் மொத்த பாலிட்டியில் ஒரு 13 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 10th பாலிட்டியில் மட்டும் நமக்கு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5 தானே? ஓகே, 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 10th பாலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? 10th சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், 10th பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த 9th எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை 6th 1 கேட்டிருப்பாங்க. இல்லை 9th இருந்து கொஸ்டினை கேட்கலன்னு நினைக்கிறேன். 6th ஒரு கொஸ்டின், 7th ஒரு கொஸ்டின். ஒரு நிமிஷம். 6th ஒரு கொஸ்டின், 7th ஒரு கொஸ்டின்,
கான்செப்ட் கொஸ்டின் வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து ஜென்ரல் கான்செப்ட் கொஸ்டின் மாதிரி கேட்டாங்க. ஓகே, கான்செப்ட்னா இப்போ இந்த கேள்வியெல்லாம் புக்கில் இருக்காது, டைரெக்டாக இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் போல் தோற்றம் அளிப்பவையாகும் அப்படிங்கிறது கொஸ்டின்லாம் ஒரு கான்செப்ட் மாதிரி கேட்டாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து 11th 12th படிச்சிருந்தா ஓரளவுக்கு ஆன்சர் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு கொஸ்டின். இங்கே இந்த இது இருக்கா, இது வந்து ஒரு கொஸ்டின். அடுத்து இந்த அரசியல் கட்சிகள் சின்னங்கள் வந்து ஒரு கொஸ்டின். 12th பாலிட்டியில் வந்து 9th கேட்கலங்க. 9th 8thலாம் ஒரு கொஸ்டின் கேட்கல. 6th 1, 7th 1, 11th 1, 12th 1, 12th எக்கனாமிக்ஸில் 1 கேட்டிருப்பாங்க. ஓகேவா, இந்த இருக்க 11th. அப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைனலாக வந்துடும். 10th பாலிட்டியில் 5 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ 10th பாலிட்டியில் 3 லெசன் தான், 1, 2, 3. இந்த 3 லெசனை நல்லா படித்தா கன்ஃபார்மாக 5 கொஸ்டினோ 6 கொஸ்டினோ அப்படிங்கிறத ஷுவராக வந்து நம்ம வாங்கிடலாம். 9th பாலிட்டி அதுக்குன்னு முக்கியம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் கேட்கல. ஆனால் 9th பாலிட்டியும் ரொம்ப முக்கியம் தான். அப்போ 9th பாலிட்டியும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த 6th 7th 8th இந்த 3 பாடத்துல இருந்தும் 2 to 3 கொஸ்டின் அப்படிங்கிறது உறுதியாக கேட்டுருவாங்க. அது 6th 7th கேட்கலாம், அல்லது 7th 8th கேட்கலாம் அப்படின்ட்டு. இந்த இதில் 6th 7th ரொம்ப முக்கியம் 8th கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். 12th வந்து ஒரு கொஸ்டினுங்கிறது கன்ஃபார்மாக வரும். 11th வந்து 13, 14, 15 இந்த பாடங்கள் வந்து முக்கியம். 12th வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஓகேவா, அதாவது 4 வரைக்கும். ஓகே, இந்த 4 பார்த்தா போதும். 4 வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த ஏரியாவுக்குள்ள கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு கொஸ்டினுக்கு சொல்கிறேன், இந்த ஒரு கொஸ்டின்லாம் எனக்கு வேண்டாம், நான் சும்மா ஃப்ளூக்கில் போட்டுக்கிறனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஒவ்வொரு கொஸ்டின் வேணும்னு நினச்சா இந்த ஏரியாவில் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. அப்போ பாலிட்டியை பொறுத்து கான்செப்ட் புரிஞ்சு, அதே மாதிரி பாலிட்டியில் வந்து சும்மா கான்செப்ட் மாதிரி இல்லை, ஒரு 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அந்த 3ல் ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் தெரியுது மாதிரி இருக்கும், மீது 2 தெரியாத மாதிரி இருக்கும். ஓகே, இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து இந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க. இப்போ 10th பாலிட்டி நல்லா படிக்கணும், 9th பாலிட்டி நல்லா படிக்கணும், 6th 7th 8th பாலிட்டியும் படிக்கணும். அதில் ஒரு கொஸ்டின் வரும். 11th 12th பாலிட்டியில் ஒவ்வொரு கொஸ்டின் அதுக்கு வந்து படிக்கணுமா வேண்டாங்கிறத நம்ம தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு. ஓகேவா, இது வந்து 12th எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த 12th பாலிட்டி ரிலேட்டடாக இருக்கனால 12th எக்கனாமிக்ஸில் லெசன் நம்பர் 9லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அடுத்த ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் 10th ஜாகிரபியில் எத்தனை கொஸ்டின் வருதுன்னு பார்த்துருவோம். ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின், இது ஒன்று 3 கொஸ்டின், இது ஒன்று 4 கொஸ்டின். இந்த ஜாகிரபியில் வந்து ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதில் 4 கொஸ்டின்னா அந்த கரண்ட் அவர்ஸில் ஒன்று எழுதி வச்சுருப்பேன். இந்த இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எதுன்ட்டு இது வந்து ஜாகிரபியில் இருக்குது. நான் இது ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அவர்ஸ் அப்படின்ட்டு இங்கே எழுதிட்டேன். ஸோ இது வந்து என்னது இருக்குது. அப்போது நமக்கு 10th ஜாகிரபியிலேருந்து எத்தனை 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 7-8 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வைங்களேன். இதில் எத்தனை இருக்குது, 8 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 5 கொஸ்டின் வந்து நமக்கு எங்கே 10th ஜாகிரபியிலேருந்து கேட்குறாங்க. 10th ஜாகிரபி இம்பார்ட்டண்ட். ஓகேவா, 5 கொஸ்டின், 8ல் 5 கொஸ்டின் வந்து 10th ஜாகிரபியிலேருந்து கேட்குறாங்க. அப்போ 10th ஜாகிரபி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது 7th ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 9th எக்கனாமிக்ஸில். ஓகேவா, இது ஜாகிரபியில் போட்டிருக்காங்க. 9th எக்கனாமிக்ஸ். அப்போ 7 கொஸ்டின் தான். 7 கொஸ்டினில் 5 கொஸ்டின் ஜாகிரபிலேருந்து கேட்குறாங்க. அதில் ஒன்று வந்து புக்கில் இல்லை, ஒன்று வந்து 7th கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ 10th ஜாகிரபிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, எப்போ வந்து இந்த விருதுகளை வாங்கியவர் யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த விருதுகள் வந்து எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விருதுகள் யார் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து கொஞ்சம் ஈஸி தான். எந்தெந்த நாடு எந்தெந்த மிஷன் வச்சுருக்கு. இந்தியா வந்து மங்கள்யான். அப்போ 2ல் வந்து 1. அப்போ இந்த 2ல் வந்து ஏதாவது ஒன்று இருக்கும். யூஎஸ்ஏ இது வந்து பாருங்க ஜிங்கே சைச்சேன்னு இருக்கு. அப்போ யூஎஸ்ஏங்கிறது இந்த இதாக இருக்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆக வந்திருக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து என்னது
இது ஆப்ஷன் டி ஆக இருக்கலாம். எனக்கு இதுக்கு ஆன்சர் மறந்து போச்சு, டி ஆக தான் இருக்கும், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளூக்கில் வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து இந்த கேள்விக்கு வந்து எல்லாமே சரின்னு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஞானபீட விருதுக்கும் வந்து ஆன்சர் கீழே மாற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஞானபீட விருது வந்து யாருக்கு வழங்கினாங்க, இந்த மாதிரி கொஸ்டின். அடுத்து சுகாதாரம் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின், இதுக்கு வந்து சரி மாதிரி தான் வரும். ஓகேவா. அடுத்து யூனிட் 8க்கு போகும். யூனிட் 8ல் வந்து 10th ஐஎன்எம் வந்து ரொம்ப முக்கியம். 10th ஐஎன்எம்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 10th ஐஎன்எம்ல ஒரு கொஸ்டின், 10th ஐஎன்எம்ல வந்து 2 கொஸ்டின், 10th ஐஎன்எம்ல 3 கொஸ்டின், 10th ஐஎன்எம்ல 4 கொஸ்டின், 10th ஐஎன்எம்ல 5 கொஸ்டின், 10th ஐஎன்எம்ல 6 கொஸ்டின், 10th ஐஎன்எம்ல 7 கொஸ்டின், 10th ஐஎன்எம்ல மட்டும் 7 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம 10th ஜியாகிரபியில் இங்கே பாருங்க, இங்கே ஒரு கொஸ்டின் இருக்கா. அப்போ 5 கொஸ்டின் சொல்லியிருந்தா 6 கொஸ்டின் கேட்டாங்க. ஐயோ 10th ஐஎன்எம் மறந்துட்டேனே. 10th ஐஎன்எம்ல இருந்து எத்தனை 7 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்களா. ஓகே. அதுக்கப்புறம் ஐஎன்எம்னே இருக்கும் பாருங்க, ஐஎன்எம்ல இருந்து எத்தனைன்னு பார்த்துருவோமோ அதுவும் வந்து இதுலேயே சேர்த்து விட்ருவோம். ஒரு நிமிஷம். 10th ஐஎன்எம்லேருந்து 7 கேட்டிருக்காங்க. அடுத்து ஐஎன்எம்னு ஒரு பகுதி உண்டு இல்லை, அதுல இருந்து எத்தனை கொஸ்டின்னா. ஓகே 10th ஐஎன்எம்ல இன்னொரு கொஸ்டின் 7 கொஸ்டின், இது ஒன்று 8 கொஸ்டின். அப்போ 10th ஐஎன்எம்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, 8 கொஸ்டின் கேட்குறாங்க. 8th ஐஎன்எம்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. 10th ஐஎன்எம்ல இருந்து 8 கொஸ்டின், 8th ஐஎன்எம்ல இருந்து ஒரு கொஸ்டின். ஓகேவா. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபைனலாக வந்து ஒரு ரிவ்யூ வந்து சொல்கிறேன், அப்போ வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் 7 கொஸ்டின் வந்து 10th ஐஎன்எம்லேருந்து கேட்குறாங்க. தமிழை வச்சு ஒரு எத்தனை 7 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் திருக்குறளும் கொஞ்சம் வந்துடுது. திருக்குறளில் ஒரு 4, தமிழில் ஒரு 3ட்டு வந்துடுது. அடுத்த 6th ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின், 11th ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின், 11th எத்திக்ஸ் இல்லை, ஓகேவா, ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டி, தமிழ்நாடு ரிலேட்டடாக உள்ள 10th பாலிட்டியில் ஒரு கொஸ்டின், 10th ஜியாகிரபியில் ஒரு கொஸ்டின் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்படி தான் வந்து கேட்டிருக்காங்க இல்லை உள்ள கொஸ்டின்ஸை. கான்செப்டாக ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது மாதிரி கேட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேவா. அடுத்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின் லோயர் ஸ்டாண்டர்ட் தான். இது புக்கில் இல்லை. 6வது ஹிஸ்ட்ரி, 8வது பாலிட்டியில் உள்ளது, 7வது ஹிஸ்ட்ரி, 6வது ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து 11th ஹிஸ்ட்ரியிலலாம் வந்து ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த லோயர் ஸ்டாண்டர்ட் 6th 7th and 9th ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்துக்கோங்க. 9th ஹிஸ்ட்ரியில் ஒரு பாடமும் 2 பாடமும் உண்டு. ஸோ 6th 7th 9th ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கோங்க. 10th பாலிட்டி ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் இது 10th ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் 10th ஐஎன்எம் ரொம்ப முக்கியம். அதுலேருந்து யூனிட் 8 ரிலேட்டடாக மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துடும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 11th எக்கனாமிக்ஸில் 1, 11th எக்கனாமிக்ஸில் 2, ஓகேவா. 11th எக்கனாமிக்ஸில் 2 கேட்டிருக்காங்க. 12th எக்கனாமிக்ஸில் வந்து 3 கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 7th எக்கனாமிக்ஸில் 1, 12th எக்கனாமிக்ஸில் பாருங்கள் ஒரு 12th எக்கனாமிக்ஸு, ஓகேவா. இங்கே ஒரு 12th எக்கனாமிக்ஸு, இங்கே ஒரு 12th எக்கனாமிக்ஸ். 12th எக்கனாமிக்ஸில் 3. ஆக்சுவலாக இங்கே வந்து 11th எக்கனாமிக்ஸில் 2, 12th எக்கனாமிக்ஸில் 3, 7th எக்கனாமிக்ஸில் 1ன்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 6 கொஸ்டினை இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக முடிச்சிட்டாங்க. ஓகேவா.
அடுத்து யூனிட் 8 யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் எந்த கேள்வியும் புக்கிலேருந்து கேட்ட மாதிரி இல்லை. இது ஒன்று வந்து 9th ஹிஸ்ட்ரி லெசன் நம்பர் 7 கேட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்ல மேக்ஸிமம் இந்த லெசன்லாம் படிக்க மாட்டோம், சிலபஸில் இல்லாத மாதிரி ஒரு லெசன். அடுத்து இது வந்து பேராகிராஃபை படித்து ஆன்சர் சொல்லுங்கன்னு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று. இதுவும் வந்து ஒரு நார்மலாக ஜென்ரலான ஒரு கொஸ்டின் இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணுங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலும் தெளிவாக தெரியவில்லை. ஓகே, இப்போ ஃபைனல் சொல்யூஷனுக்கு வருவோம். சயின்ஸ் 10th ரொம்ப முக்கியம், 9th ரொம்ப முக்கியம், 8th ரொம்ப முக்கியம். பாலிட்டி 10th ரொம்ப முக்கியம், 9th ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு 6th 7th 8th முக்கியம். 11th ஒரு கொஸ்டின், 12th ஒரு கொஸ்டின். இதை நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். என் 10th வந்து இந்த 9th and 10th வந்து நிறைய கொஸ்டின்ஸ்ங்கிறது கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் விருதுகள் ஏன் கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க, விருதுகள் ஏன் கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை தான் கேட்குறாங்க. விருதுகள், சேட்டிலைட். ஓகே, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி போடுறேன். நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள், அதுவே வந்து போதுமானது. நம்ம ஜனவரி டு செப்டம்பர் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 யூனிட் 8க்கு 10th ஐஎன்எம் தான் ரொம்ப முக்கியம். 10th ஐஎன்எம் திருக்குறள் தமிழ் தான். 10th ஐஎன்எம்மும் நம்ம படித்த தமிழும் வந்து இங்கே மேக்ஸிமம் மார்க் வாங்கி கொடுத்துரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம படித்த 6th ஹிஸ்ட்ரி 9th ஹிஸ்ட்ரி 11th ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மார்க் வாங்கி கொடுத்தோம். அப்போ இதில் 10th ஐஎன்எம்மும் தமிழுங்கிறது ரொம்ப முக்கியம். 1 2 3 4 ஓகே. அடுத்து 5 ஹிஸ்ட்ரி 6th 7th ஹிஸ்ட்ரி வெரி 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 இம்பார்ட்டன்ட். 9th ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் 10th தான் மேஜர். இந்த 10th ஐஎன்எம்ல தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். 8th ஐஎன்எம்ல ஒரு கொஸ்டின் வரலாம். அண்டு இங்கே இது என்னது, அடுத்தது எக்கனாமிக்ஸில் 11th and 12th வந்து ரொம்ப முக்கியம். 6th to 10th எக்கனாமிக்ஸ் அவ்வளோ முக்கியம் கிடையாது, 11th and 12th ரொம்ப முக்கியம். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுலேயும் வந்து டிசைடிங்கே எடுக்க முடியாது, அது ஒரு மாதிரி கேட்டு வச்சுருப்பாங்க. 8 யூனிட் வந்துட்டா வேறு ஏதோ ஒரு யூனிட் மிஸ் ஆகுது. ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் 10th ஜாகிரபி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுதான் ஐடியாலஜி. இதே மாதிரியான பேட்டர்னில் கொஞ்சம் முன்ன பின்ன கேட்பாங்க. இப்போ எப்படி இருக்கும்னா அடுத்த வருஷத்துலலாம் 10th சயின்ஸு 9th சயின்ஸில் இருக்கும், 10th பாலிட்டி 9th பாலிட்டியில் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். 10th ஐஎன்எம்ல நிறைய கொஸ்டின்ஸுங்கிறது சாலிடாக இருக்கும். 6th 7th ஹிஸ்ட்ரியில் இருக்கும். கூட வேணால் 11th ஹிஸ்ட்ரியில் 1 or 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 10th இது ஓகே. 11th 12th ஹிஸ்ட்ரி தான். 6th to 10th இதெல்லாம் இருக்காது. வேணா 10th எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு சில கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாடங்கள் நம்ம படிக்கிறதுலேருந்தே கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் 10th ஜாகிரபி தான். 6th to 9th ஜாகிரபிலலாம் வந்து வேலைங்க கிடையாது. இந்த மாதிரி பேட்டர்னில் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாதுன்னு தெரியாமலேயே நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதற்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.